போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹலோ ஹாய் வணக்கம் இட்ஸ் மீ ஓகே வெல்கம் டு வக்கீரா யூனிவர்ஸ். வந்து விட்டேன் மீண்டும் ஒரு அழகான vlog எடுக்க ஓடோடி வந்துட்டேன். வழக்கமாக வர்ற இடம் தான் என்யூ சென்டரில் இருக்கேன். இப்போ வந்து நான் எங்கே போக போகிறேன்னா டத்தாரா மீடியாவுக்கு போக போகிறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு போகிறேன். முந்தி வந்து காரில் பைக்கில் போனது, இப்போ வந்து எல்லா போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்துட்டேன். இதுதான் எல்லா ரூட்டு. இப்போ வந்து நான் வந்து ட்ரெயின் எடுத்து உள்ளே போக போகிறேன். ஏன் வள கொலன்னு பேச வேணா, என்னை கொளுத்துறோம். இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. ஓகே காய்ஸ், இப்போ வந்து நாங்கள் ட்ரெயின் எடுக்கிற இடத்துக்கிட்ட வந்துட்டோம். ட்ரெயின் செக்ஷன் பிளாட்ஃபார்ம் 1. இப்போ கோம்பா ஜலான்னு போட்டிருக்கு. இப்போ நாங்கள் வந்து கரெக்டாக இப்போ எங்கே போகணும்னா மஸ்ஜித் ஜாமிக்கு வந்து போகணும். மஸ்ஜித் ஜாமி, எஸ், அங்கே போயிட்டு தான் நம்ம அந்த டத்தாரா மீடியாவுக்கு வந்து போக முடியும். ஓகேவா? நான் சின்ன வயசுல போன இடம் இப்போ இருக்குன்னு தெரியல, வீடியோவில் பார்த்துருக்கேன். ரொம்ப வருஷம் ஆச்சு நான் போனது. நான் போகிறப்ப இப்போ வந்துட்டு காரில் மோட்டரில் போனது. இப்போ ட்ரெயினில் வந்து ட்ராவலில் ஒரு மாதிரி நர்வஸாகவும் நல்லாவும் இருக்கு. இவன் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? நீங்கள் ஜேர்னி எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ட்ரெயின் ஒன்று ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. ட்ரெயின் 10 நிமிஷம் வந்துடும், வெயிட் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. ட்ரெயின் வந்தோம் நம்ம மற்றெல்லாம் பேசிக்கலாம். 10 minutes later. ஓகே கைஸ், ஃபைனலாக ட்ரெயின் வந்துருச்சு. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இந்த பயணம் நல்லபடியாக போயிட்டு வந்துடணும், நல்லா அமையணும்னு சொல்லி நம்ம ஆண்டவனை வேண்டிப்போம். கொடுத்துறோம். இறங்கியாச்சு. 2ல் 1 பாத்துரும். நாங்கள் அடிச்சு பிடிச்சி ஒரு இடத்துல வந்து உக்காந்துட்டோம். பரவாயில்ல, நம்மளுக்கு மட்டும் நல்லது வந்து நடந்துருது. அதான் சரி. இப்போ வந்து நம்ம 1-2 ஸ்டேஷன் இருக்கு. இப்போ போவோம். கம் ஆன், லெட்ஸ் கோ. 10 minutes later. ஓகே காய்ஸ், நாங்கள் வந்து இப்போ வந்து ட்ரெயின்லேருந்து வெளியாகிட்டோம். இப்போ இந்த இடத்துலேருந்து வெளியாகணும். நிறைய ஸ்டேஷன் போட்டிருக்கு, நிறைய எக்ஸிட் போட்டிருக்கு. எது கரெக்டான எக்ஸிட் தெரியலையே. சத்தியமாக தெரியல. ஒரு குத்து நடந்து போயிட்டு இருக்கேன். ஓகே, நான் வந்து எது வந்து வெளியாகிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். குத்துமதிப்பா நடந்து போயிருக்கீங்களா? இந்த பக்கம் தான் வாடகை அடிக்குது. இப்போ வந்து நான் டச் பண்ணிட்டு வெளியாகிட்டேன். எப்படி நடந்து போகணும்னு சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம டத்தாரா நோக்கி நடப்போம். இடமே கொஞ்சம் அழகா இருக்கு. வெளியாகும். வாங்க வந்துடுவோம். ஓகே காய்ஸ், இப்போ நானும் SKR நடந்து வெளியே வந்துட்டோம். ஒன்றும் ரோடு தானல. சரி, இவங்க இப்படி என்னதான் இருக்கு, லைட்டா கொஞ்சம் எட்டி வந்து பார்த்தா இது வந்து ஒரு அழகான ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்கு. அக்கா மேல கை விடுற அக்கா கோச்சிக்காதீங்க, அழகா இருக்கு பாக்குறதுக்கு டிசைனா தான். சரி, இப்போ வந்து நம்ம டத்தாரா நோக்கி போவோம். இங்க வந்து குட்டி குட்டி கடை எல்லாமே இருக்கு. இங்க ஆளுங்கெல்லாம் அப்படியே அலை மோதி நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மஸ்ஜித் ஜாமி முன்னுக்கு தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் LRT ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நீங்கள் இந்த இடத்துக்கு தான் வருவீங்க. அதுக்கப்புறம் ரோடை தாண்டி ஒரு இடத்துக்கு போவீங்க. லைட்டாக சுற்றி காட்டிக்கிறேன், இதான் அந்த இடம். ஓகே, இப்போ வந்து ரோடை தாண்டதுக்காக நான் அவ்வளோவா காத்து கொண்டு இருக்கிறேன். அப்புறம் வந்து ரோடை தாண்டின பிறகு ஒரு இடத்த வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு மாதிரி சின்ன பார்க் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சைடில் வந்து ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்கும். அங்கே போய் தான் டத்தாரா மீடியாவுக்காக போக முடியும். ஓகே காய்ஸ், இப்போ வந்துட்டு இங்கே ஒரு பாதை மாதிரி இருக்கு. நீங்கள் வந்து யாராச்சும் இந்த வீடியோ பார்த்து வந்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் மஸ்ஜித் ஜாமியில் வந்துட்டு LRT ஸ்டேஷனில் வந்து இறங்குவீங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து மஸ்ஜித் ஜாமிக்கு வந்து பள்ளிவாசல் ஒன்று இருக்கும். பள்ளிவாசல் பக்கத்தில் வந்து இங்கே ஒரு இடம் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், என்னை தாண்டி வந்து நிறைய ஆளுங்க வந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் ஒரு சந்து மாதிரி இருக்கு. இப்போ சந்தில் பூந்துட்டு தான் நான் டத்தாரா மீடியாவுக்கு வந்து போவேன். இப்போ வந்து வாங்க, என்னை ஃபாலோ பண்ணிட்டு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த சந்து தான் இதுதான் நம்மள வந்து டத்தாரா மீடியாவுக்கு வந்து கூட்டி போற பாதை. இங்க நிறைய பேர் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இன்னைக்கு வந்து சாட்டர்டேனா சாட்டர்டே சண்டே மலேசியால சும்மா வந்து வேற மாதிரி பட்டையை கலப்புவாங்க. அதுவும் டத்தாரா மீடியா கிட்ட வந்து நம்ம போக போறோம். இன்னைக்கு வேற மாதிரி இருக்கும். vlog வந்து நைட்டு வரைக்கும் நான் எடுப்பேன். ஆனா எவ்வளவு நேரம் எனக்கு தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்றேன். SKR ரொம்ப வேகமா நினைக்கிறான். தம்பி ஸ்லோ பண்ணுப்பா, நீ கேமரா எடுத்துக்கிட்டு இருக்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே சரி, இந்த பாதை அழகா இருக்கு guys. தெரியுதா? அந்த பாதை ரொம்ப அழகா இருக்கும். இங்க வந்து நாங்க வளைச்சு போட்டோ எடுக்க போறோம். இங்க பழைய பில்டிங்லாம் இருக்கு. இதை பத்தி நான் அப்புறம் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன். அங்க போயிட்டு நான் சொன்னா நல்லா இருக்கும். சரி வாங்க, இப்ப அந்த பாதையில நடந்து போகலாம். ஓகே, சூப்பர். காய்ஸ், இப்போ வந்து மேல இந்த படியில நடந்து போயிட்டு இருக்கோம், போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்கு SKR ஃபீல்ட பத்தி சொல்லு. மக்கள் நல்லா இருக்கு. ஸ்விமிங் பூலா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது ஸ்விமிங் பூல்லாம் கிடையாது காய்ஸ்.
இது வந்து ஒரு கால்வாய். கால்வாய் மீன்ஸ் மலேசியா வார்த்தையில சொன்னா அல்லூர் தான் இது. ஒரு கால்வாயை வந்து சுத்தி டெக்கரேஷன் பண்ணி நைட்ல வந்து இந்த இடத்துல வந்து அழகா லைட்டிங்லாம் கொடுப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும். நான் வந்து சின்ன வயசுல வரப்ப பார்த்துருக்கேன். இந்த இடத்துக்கு வந்து நானும் ரொம்ப வருஷம் ஆச்சு. இது LRT-ல இருந்து வந்து ட்ரெயின் பிடிச்சி வர்றப்ப எனக்கு வந்து வித்தியாசமா இருக்கு. ஒண்ணு அங்க டத்தாரான் இருக்கும், அங்க நான் ஒன்றும் போல. இப்போதைக்கு இந்த பாலத்துல உட்காந்து ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பழைய பில்டிங்லாம் இருக்கும். இந்த பில்டிங்லாம் வந்து அந்த காலத்து பில்டிங்கு. இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னுக்கு கட்டுப்பட்ட பில்டிங். அதான் பார்த்துக்கோ. இஸ்திரி நிறைய இருக்கு இந்த இடத்துல. சரி வாங்க நம்ம அப்படியே சுத்தி பார்ப்போம். Come on, let's go. நீ ஏடாளுற இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. Hey guys, இப்போ வந்து நம்ம டத்தரன் மடிகா கிட்ட இருக்கோம். இங்கதான் நீங்க vlog. நான் என்ன நினைச்சு வந்தா இங்க வந்து கார்னிவல் இருக்கு. நம்ம உள்ள போய் பார்த்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். இன்னைக்கு இந்த இடத்துலதான் இன்னைக்கு வந்து படைய கலப்ப போறேன். கொளுத்துறோம் guys. வேற மாதிரி மாறுறோம், பறக்க வர்றோம். அழகான ஒரு பொண்ணு போகுது. நான் திருத்த பார்த்தேன். காய்ஸ், இந்த இடத்துல நான் ஒரு குழப்பத்தோட இப்ப சுத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வழக்கம் அந்த டத்தரன் மடிக்கால வந்துட்டு இதுவுமே இருக்குது. ஒரு மாதிரி பார்க் மாதிரி இருக்கும். நீங்க நடக்கலாம், போட்டோ எடுக்கலாம். அப்படியே வந்து வெட்ட வெளிச்சமா அழகா. ஏன்னா இது ஒரு ஹிஸ்டரியான பிளேஸ். இங்க பார்த்தா ஒரு க்ளோன் வந்து நீ பண்ணிக்கிட்டு இருக்காரு. சுத்தி கார்னிவல் எஃபெக்ட்ல இருக்கு. நான் ஒரு குழப்பத்தோட நடந்து போயிட்டு இருக்க காட்சியை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த காடி ரொம்ப அழகா இருக்கு. நைஸ் ரிமோட் பண்ற கார். இப்போ வந்து ஒரு குட்டி மோட்டர் பார்த்து அதை பத்தி நான் சொல்றேன் உங்கள்கிட்ட. இங்க பாருங்க guys, குட்டி மோட்டர் இருக்கு. மோட்டர் அழகா இருக்கு. கஞ்சிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கு. ஐ மீன் SKR வாட்டர் மோட்டர் மாதிரி இருக்கு. SKR இது உனக்காக தான். அழகா இருக்கு. இது வந்து மலேசியாவோட உருவாக்கப்பட்ட மோட்டர் நினைக்கிறேன். அப்படிதான் போட்டிருக்கு. இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது எனக்கு ஒண்ணுமே தெரியாம குத்து மதிப்பா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அங்க பார்த்தா ரிமோட் பண்ற காடியெல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பார்த்தா குட்டி மோட்டர் இருக்கு. அங்க ஒருத்தான் தொங்கிக்கிட்டு இருக்கான். இது ஒரு இடம் செட்டப்பே வித்தியாசமா இருக்கு. வாங்க ஒரு பூத்தா இருக்கு. இங்க பாப்போம். வாங்க. காய்ஸ், இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம குழப்பத்துல சுத்திக்கிட்டு இருந்தேன். அப்ப சடனா வந்து ஒரு இந்தியன் கேர்ள், ஒரு பொண்ணு தெய்வம் மாதிரி வந்துட்டு நான் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க டீட்டெயில் சொன்னாங்க. நீங்க அந்த காட்சியை பார்க்கலாம். இப்ப ஓகே गाइस, இப்போ வந்து நான் இங்க வந்து என்ன நடக்குன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருந்தேன். இவங்களை வந்து நான் மீட் பண்ணேன். இப்போ வந்து இவங்கள்ட்ட வந்து கேட்போம். உங்க பேர் என்ன? கிறிஸ்டினாவா? நல்ல பேரு. இப்போ வந்து எக்ஸைட்டா இங்க என்ன நடக்குது? இங்க இன்னைக்கு வந்து ஹரிபலிய நகர் 2025 நடக்குது. இது ஏற்கனவே நடந்தது. இப்ப வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்கு நடக்குது. ஸோ திஸ் நைட் இப்ப இந்த இடத்துல என்னத்தை பத்தி இது பண்ணுவாங்கன்னா, லைக் தீவை இந்த இன்ஸ்டிடியூஷனா அது அந்த மாதிரி உள்ள காலேஜ், லைக் இந்த பாரம்பரியமான சம்பந்தப்பட்டது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க இது கொண்டாடுவாங்க. இந்த ஸ்கூல் மூலமா இருக்கிற இந்த பொங்காக்காப்பு, PBS அந்த மாதிரி எல்லாம் ட்ரைனிங் பண்ணுவாங்க. இந்த இடம் வந்து அந்த ட்ரைனிங்கோட இது ட்ரைனிங்ல எல்லாமே இருக்கும். எல்லாம் என்னென்ன மலேசியால நடத்துறாங்களோ எல்லாமே இருக்கும். இந்த EPF சப்ஸோட என்னென்ன இது இருக்கு, இந்த எஜுகேஷன் பிசினஸ் அந்த மாதிரி உள்ளது, காலேஜ் சம்பந்தப்பட்டது, ஸ்கில்ஸ் சம்பந்தப்பட்டது நிறைய இருக்கும். இது வந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்? இன்னைக்கு வந்து நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. நேற்று வந்து ஃபுல்லாக செட்டப் தான் வந்துச்சு. இன்னைக்கு வந்து மார்னிங் 9 o'clock until night 10 PM இருக்கும். பிகாஸ் 8 o'clock வந்து பொட்டனமந்திரி வராங்க. அப்புறம் விஹானாயு வராங்க. அவங்க அப்புறம் நிறைய ஸோ வந்துட்டு இங்க அவங்களுக்கு வந்து இங்க வந்து நிறைய மார்க் எடுப்பாங்க. இந்த பூட்ஸ் நிறைய எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறது, லைக் என்ன நடக்குது அவங்க வந்து பார்த்துட்டு போவாங்க. நீங்க வந்து இங்க வேலை செய்வீங்க? நான் வந்து மை ஸ்கில்ஸ்ல சாரி எனக்கு தெரியாது. அங்க வந்து எப்படின்னா இந்த ட்ராப் அவுட் பண்ண பில்டிங்ல வந்து எடுத்து அவங்களுக்கு ஸ்கில்ஸ் படிப்பு இஷ்டம் இல்லாதவங்க, இந்த மாதிரி வீட்டுல ஒழுங்கா இல்லாத டிசிப்ளின் ப்ராப்ளம், ஃபைனான்சியல் ப்ராப்ளம், அந்த மாதிரி உள்ள ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் எடுத்து அவங்களுக்கு வந்து சரி இது உங்களுக்கு இல்லைன்னா இதை வச்சு நாங்கள் உங்களுக்கு இது வழிகாட்டுறோம் அப்படின்னு ஸ்கில்ஸ் சொல்லிட்டு நிறைய ஸ்கில்ஸ் எங்கள் காலேஜில் இருக்குது. லைக் காலேஜ் வந்து அந்த NGO
காட் எலக்ட்ரிக்கல் வயரிங், அப்புறம் பேக்கரி, பெஸ்ட்ரி, லீகல் செக்ரட்டரி, ஆட்கான், இந்த மாதிரி சம்மந்தப்பட்டு அங்கே லைஃப் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்கும் கொடுப்பாங்க. எப்படி நம்ம வந்து நம்ம பர்சனாலிட்டி, பர்சனல் ஹைஜீன்லாம் எப்படி சுத்தமாக வச்சுக்கணும், எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கணும், நம்ம லைஃப்பில் எப்படி இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு கற்றுக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நானும் வந்து ரொம்ப படிக்கல, பொம்பாய் வரையும் தான் படித்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து சொந்தமாக கடை தொழில் யூடியூப்ல இறங்கிட்டேன். நான் எவ்வளவு கேவலமா தோத்தாலும் மீசைய முறுக்கிட்டே தோப்பண்டா. ரொம்ப நன்றி கிறிஸ்டினா. நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் வந்து வீட்ல இருந்து வரீங்க? அங்க வந்து எனக்கும் நிறைய ப்ராப்ளம் இருக்கனால ஸோ நான் அங்க இருந்தேன். ஒரு 2 years என்னோட ட்ரைனிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ நான் எஸ்பி முடிச்சிட்டேன். இப்போ எஸ்கேஎம் செய்ய போறேன். ஆனா நான் படிச்சுக்கிட்டே எஸ்கேஎம் படிச்சுக்கிட்டே என்ன சொல்லுவாங்க, அட்மின் அசிஸ்டன்டா மெயின் ஆஃபீஸ்ல வேலை செய்யறேன். கண்டிப்பா கிடைக்கும், கவலைப்படாதீங்க. இதான் நம்ம யூடியூப் சேனல் வக்கீரா யூனிவர்ஸ். இந்த இடத்துல நான் உங்கள்ட்ட தான் முதல் வாட்டி நான் வந்து என்ட்ரி பண்றேன். என் யூடியூப் சேனல்ல நான் ரொம்ப என்ட்ரி பண்றது இல்லை. ரொம்ப நன்றி சொன்னதுக்கு, ரொம்ப தேங்க்யூ. இவங்க தான் கிறிஸ்டினா, பாத்துக்கோங்க. ரொம்ப நன்றி. நீ ஜெயிச்சா உன் மாதிரி மொட்டைக்கு கிடைக்கிற அத்தனை பொண்ணுங்களும் ஜெயிச்ச மாதிரி வெளியே வா. இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவையில்லை. இப்போ வந்து நம்ம அந்த கார்னிவல்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டோம். கொஞ்சம் காத்து வாங்கவும் சொல்லி வந்துட்டேன். இப்போ வந்து நீங்க பார்க்கலாம், இதான் டத்தான பர்த்டே ஆகுது. கரெக்டாக அங்கே தான் நிற்கிறேன். இப்போ வந்துட்டு லைட்டாக வெளியே கொஞ்சம் சுற்றிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த கார்னிவல் உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துட்டு வ்ளாக் எடுப்போம். ஏன் இதெல்லாம் பழைய பில்டிங்கு, இதெல்லாம் பிரிட்டிஷ் காலகட்டத்திலேருந்து கட்டப்பட்டது. ஓகேவா, பார்த்துக்கோங்க. தமிழில் சொன்னால் கட்டிடம், இங்கிலீஷில் சொன்னால் பில்டிங், ராயலில் சொன்னால் பங்குனன், அந்த மாதிரி ஒரு இடம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த பக்கத்து போகலாம். கம் ஆன், லெட்ஸ் கோ गाइस. இப்போ வந்துட்டு மியூசியம் டெக்ஸ்டைல் நகரா கிட்ட இருக்கோம். இந்த பில்டிங் சரியான அழகா இருக்கும். இது வந்து மலேசியா நீங்க வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். இந்த இடத்துல வந்து நிறைய தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்துல டான்ஸ் ஆடி இருக்காங்க. அப்ப கபாலி கூட ஒரு ஷூட்டிங் வந்து இந்த ரோட்ல தான் நடந்துச்சு. நிறைய படம் ஷூட்டிங் வந்து இந்த ரோட்ல நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு அழகான இடம் தான் இது. இப்போ அங்கதான் நின்றுகிட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து உள்ள வந்து கார்னிவல் இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் கொஞ்சம் வெளியே நிற்கிறேன். உள்ள சரியான சூடா இருக்கு. அவங்க சொன்னா 7-8 மணிக்கு மேல வந்து பட்டையை கலப்புவாங்க. நம்ம உள்ள போய் பட்டையை கலப்புவோம், லைட்டா சுத்தி பார்த்துக்குவோம். நிறைய வெள்ளை கரிச்சலாம் இருக்காங்க. உடனே நம்ம இன்டர்வியூ பண்ணுவோம், கொடுத்துரும். வாங்க. இப்போ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு இடம் மாதிரி இருக்கு. ஜாமான்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. உள்ள போய் பார்ப்போம் என்னென்ன பொருள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நான் அப்படியே இந்த கேமரா திருப்பினேன்னா அங்க வந்துட்டு பாக்ஸிங் ரிங் இருக்கு. யாருக்கு வந்து மனசுக்கு கஷ்டமா இருக்கோ இறங்கி சண்டை போட்டுக்கலாம். இங்க வந்து ஒரு பையன் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான், நீங்க பாக்கலாம். பயங்கரமான ட்ரைனிங் ஓடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு காத்துல கபடி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். என்னங்கடா ஆளாளுக்கு என் வாதியார பல்லு பிடிச்சு பாக்குறீங்களா? அங்க பாருங்க பாக்ஸிங் இருக்கு. இப்ப பாருங்க இவனை காட்டுறேன். நடந்து தண்ணி தாகமா இருக்கு. வழக்கமா வந்து என் பேக்ல தண்ணி எடுத்து வருவேன். இல்லாட்டி 2 ஜாமான் வந்து நான் மறந்துட்டேன். 1 என்னோட லாம்பு, 2 என்னோட தண்ணி போட்டேன். எல்லாம் எஸ்கே ஆறுனாலும் சொல்லணும். சரி இப்ப போய் தண்ணி வாங்கி குடிக்குமா? தண்ணி தாகமா இருக்கு தானே, அதான் வாங்க போய் தண்ணி வாங்கி குடிப்போம். அப்புறம் சுத்துவா. இன்னைக்கு நைட்டு ஒரு 8-9 மணி வரைக்கும் இங்க தான் இருப்பேன். அப்புறம் பாக்ஸிங் கெடுப்பேன் குசும்புக்கார. இந்த மாதிரி அப்படியே அந்த சின்ன பையன் சண்டை எங்கடா பார்க்க போற, பார்ப்போம். சரி இவன் ஃபேன் ஆகிட்டான், நம்ம பார்த்துட்டு போ. ஓகேவா கைஸ், நடந்து வந்துகிட்டே இருந்தேன். சரியான கூட்டமா இருக்கேன். சுத்தி மோட்டர் எடுத்துட்டு அப்படியே முறுக்கிக்கிட்டு அப்படியே ஜாலியா வந்து இருக்காங்க. அந்த காட்சியை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இங்க வந்து ஒரு அவுட்டோ ஷோமா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருந்ததுனால நான் போய் தண்ணி வாங்க போயிட்டேன். தண்ணி குடிங்க. அவன் வெறித்தனமா குடிச்சுக்கிட்டு இருக்கான். தேடி கண்டுபிடிச்சு கூட்டத்துல இருந்து பிச்சு வாங்கிட்டு வந்தேன். அவ்வளவு கூட்டமா இருக்கு. அந்த பக்கம் தான் கூட்டமா இருக்கு. நைட் ஆக இங்க செம்ம கூட்டமா இருமா. அந்த ரோடு அந்த சைட்ல இருந்து பிளாக் பண்ணிட்டாங்க, வெளியாக கூடாதுன்னு. நான் அப்புறமால வந்து இங்கேருந்து தான் வந்தேன். நம்மளால இங்கேருந்து கூட்டி போயிடுவேன். இந்த இடம் வந்து அவ்வளோ அழகா இருக்கு. சுற்றி வந்து இன்னைக்கு நம்ம நேரமோ என்னன்னு தெரியல, எனக்கு கண்டென்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருச்சு. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். 10 minutes later. இந்த இடத்துல வித்தியாசமா ஒரு காட்சி நடந்துகிட்டு இருக்கு. எஸ்கே வந்து கேமரா எடுக்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்கிட்டு நீங்க பார்க்கலாம், காலில் எண்ணெயை கட்டிக்கிட்டு
கூச்சி நடந்து போயிட்டு இருக்காங்க கெங்கூர் மாதிரி. அது சரியான திருப்பு. முதல் வலிக்கு அடிச்சு விழுந்தா, அதனால அவங்க கூட்டாளிங்க 2 பேர் வந்துட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க வந்து ஒரு பொண்ணு நம்மளை பார்த்துட்டு போகுது. நான் இந்த சட்டை போட்டிருந்தது எல்லாரும் என்னை பார்த்துட்டு தான் இருக்காரு. அவங்க நினைச்சுக்கிட்டு போன பெரிய விளாக்னு சொல்லிட்டு, ஆனா அவங்களுக்கு தெரியாதுல வேற மாதிரி ஒருத்தர் இருக்காம்டா இல்ல இருக்கா ஆனா இல்ல இல்லையா ஆனா இருக்கா கைஸ் இப்போ இந்த இடத்துல வந்து எக்ஸைட்டிங்காக ஒரு நல்ல விஷயம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னன்னா வந்துட்டு இந்த இடத்த சுற்றி வந்து இப்போ கவுன்சிலிங் ஓடிக்கிட்டு இருக்கு. சில பேர் வந்து லைஃப் சம்மந்தமாக வந்து கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி வந்துட்டு கண்ணு தெரியாதவங்களோட வாழ்வாதாரத்தை எப்படி வந்து உயர்த்துறது, நம்ம வந்து பொதுமக்கள் வந்து எப்படி அவங்களுக்கு உதவி பண்ணுறது, அவங்கள வந்து நம்ம எப்படி கரெக்டாக சேஃபாக பார்த்துக்கிறதுன்னு சொல்லி கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகான விஷயம் இல்லை இது. இதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான். கண்ணு தெரியாதவங்கள இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் வந்து அதை மதிக்கணும். ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உடலில் ஊனம் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, ஆனால் மனசு ஊனமாக இருக்கக்கூடாது. அது வாழ்க்கையே புரட்டி போட்டுரும். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. ஓகே கைஸ், இப்போ வந்து அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். இங்க அழகா ஒரு இடம் இருக்கு, ஒரு கெஃபே மாதிரி இருக்கு. பட் இங்க வந்து தாண்டி தான் போக முடியும். இது வேற அப்படி இருக்கு. இந்த இடத்துல வந்து இப்போ வந்து நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு டான்ஸ் குரூப் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கல்ச்சர் ஈவெண்ட் பண்ணி இருக்கா இன்னைக்கு நைட்டு. எல்லாமே இருக்கு. இன்னைக்கு நைட்டு 7-8 மணிக்கு மேல இருக்கா. முடிஞ்சாக்க பார்ப்போம், வீடியோ எடுக்க முயற்சி பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து பயணம் வந்துட்டு நான் அங்க போறேன். அது போயிட்டு அப்படியே சுத்திட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் வந்து அந்த கார்னிவல்குள்ள வந்து நான் என்டர் பண்ண போறேன். SKR வந்து அந்த ஃபைட்டு பார்த்தே ஆகணுமா, அந்த சின்ன பையன் வந்து இப்படி செஞ்சுட்டு இருந்தானே, அது பார்த்தே ஆகணுமா. இப்போ அதை நோக்கி வந்து பயணம் போகுது. கம் ஆன், லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், நடந்து வந்துகிட்டே இருந்தேன். சடனா பார்த்தா எல்லாரும் பிரேக் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆப்பூஸ்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சியை தான் பாக்குறீங்க. பயங்கரமா இருக்கு. இந்த இடத்த சுத்தி ப்ராக்டிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நைட்ல வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கான்சர்ட் மாதிரி செய்வாங்களாம். அது ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்துட்டு நைட்ல வந்து மலேசியா உள்ள பிரதான மந்திரி மீன்ஸ் வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து வராங்க. இங்க மினிஸ்டர் வராங்க. அப்புறம் அவங்களுக்காக ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இவங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க காட்சியை தான் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப மனசுல நீ மகராணி, மதியானம்மா வரியாணி, வாங்கி தரேன் பிரியாணி, புல்லா துண்டு போறியாணி. கைஸ், இந்த இடத்துல நடந்து போக சூப்பரா இருக்கு. அங்க டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடி ஒரு கப்பல் ஸ்கை கோத்து நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. நாங்க இங்க நடந்து போய்கிட்டு இருக்கோம். SKR ஃபேஸ் மட்டும் பாருங்க, ஏழை மாதிரியா இருக்க, என்ன டயர்டா இருக்கு. சுத்தி எல்லா இடத்துலயும் சத்தம் போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பர் சத்வான் கோலாலம்பூர் கிட்ட இருக்கும். சாரி, பர் புஸ்தகான்னா லைப்ரரி, நூலகம், அதை இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இப்போ போய் நான் புக்கெல்லாம் படிக்க நேரம் எனக்கு இல்லை. இங்கே வந்து எல்லாமே எழுதியிருக்கோம். அதை பாருங்க. அங்கே கூட வந்து 2 இளஞ்சோடிகள் இருக்கு. இங்கே பயங்கரமாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியே வந்து அங்கிட்ட வந்துட்டு போலீஸு போகுது. ஓகே, வாங்க போலாம். A few moments later. ஓகே கைஸ், இப்போ வந்து SKR ஆசைப்படி அந்த பாக்ஸிங் பார்க்க போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து முகத்துல சந்தோஷம். உண்மையா போய் பாக்ஸிங் உண்மையா ஓடிச்சுடா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க போய் என்ன கதை போய் பார்ப்பாங்க. வாங்க, come on, let's go. காய்ஸ், நான் என்னமோ ஏதோ நினைச்சு இந்த இடத்துக்கு வந்தா என்னைய பல விஷயம் வந்து ஆச்சரியத்துல மூழ்கடிக்கிறது. ஏன்னா இங்க பாருங்க, உண்மையா ரியலா வந்து கிக் பாக்ஸிங் ஓடிக்கிட்டு இருக்கு. பாக்ஸிங் இது வரைக்கும் வந்துட்டு நான் படத்துல பார்த்துருக்கேன், டிவியில பார்த்துருக்கேன். இப்ப நேரா பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் தம்பி SKR வந்து வெறித்தனமா பார்த்துட்டு இருக்கான். பயங்கரமா இருக்கு. ஆமாண்டா தம்பி, ரொம்ப பயங்கரமா தான் இருக்குன்னு சொல்லி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்களும் பாருங்க இந்த காட்சியை. சுத்தி வந்து அப்படி ஆரவாரம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி, கமான் வேலு, உன்னால முடியும், அடி அவனை, இது நம்ம காலம் கபிடா, ஏறி ஆடு அப்படியே உற்சாகம் பண்ணி ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு நல்லா இருக்கு கைஸ். இங்க பாருங்க, நீங்களும் அந்த காட்சியை பார்க்கலாம். மட்டார் மீடியம் ஃபைட் விழுவுது. அவன் இறுக்கி குத்துறான். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் வந்து நேரில் வந்து இந்த மாதிரி கிக் பாக்ஸிங் பார்க்கறதுனால ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. இந்த காட்சி நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.
15 minutes later. ஐயப்பா என்ன ஒரு ஃபைட்டு, செம்ம ஃபைட்டுங்க. பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் சுற்றி நடந்துகிட்டு இருந்தா பார்த்தா தவுக்கில் இந்த தவுக்கில் வந்து மலேசியாவில் வந்து செம்ம ஃபேமஸ். இது கூட வந்து கண்டிப்பாக நின்று ஃபோட்டோ எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஒண்டி இருந்துச்சு. நம்மளால முடிஞ்ச சின்ன ஒரு உதவி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது பக்கத்தில் நின்று செம்மையாக ஒரு மாசம் ஒரு போஸ்ட் கொடுக்குற காட்சியை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே காய்ஸ், கொஞ்ச நேரம் இந்த இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். நடந்து கால் ஒரு அடிக்குது. இங்கே நிறைய பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. மணி வந்து இப்போ 7 ஆக போகுது. ஒன்று 7:30 8க்குலாம் கொஞ்சம் ஹேப்பனிங்காக இருக்கும். நான் ஒரு 8:30 9 மணி வரைக்கும் தான் இங்கே இருப்பேன். என்னால் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு இந்த vlog வந்து ஒரு பேக்கேஜிங்காக செம்மையாக க்ரீப்பாக செஞ்சு கொடுத்துருவோம். ஓகே தானே? ஓகே, படைய கலப்புவோம். என்னை சுற்றி நிறையா பொண்ணுங்களாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. எல்லாமே பார்த்து சிரிக்குதுங்க. அப்படிதான் வேற மாதிரி. A few moments later. Guys, கொஞ்ச நேரம் இந்த இடத்துல உட்காந்து ரெஸ்ட் பண்ணிட்டு இப்போ ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த காட்சி தான் பார்க்குறீங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக பிளே கிரவுண்ட் செட் மாதிரி இருக்கும். இந்த கட்டை வந்து நான் மைக் ஆன் பண்ணாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு ஒரு இடத்த பார்த்தேன். அது வந்து ஃபுட்பால் மாதிரி வந்து ஒரு கேமு. ஆப்போசிட்டில் 2 டீம் இருக்கும். அந்த வளையத்துக்குள்ளே வந்து அந்த பந்தை பூரா வைக்கணும். அது வந்து நீங்கள் ரிமோட் கொண்ட வந்து ஆப்ரேட் மூலியமாக தான் முடியும். லைக் அ ட்ரோன் மாதிரி. ஓகேவா? அதுக்கப்புறம் என் தம்பி SKR ஒரு சம்பவம் பண்ணாங்க. அதை நீங்களே பாருங்க. Hello, hi everyone. How you feel in this place and where you from? And tell about yourself. What are you doing here? We are, some of us is from Kelantan. Me and Melinda from Kelantan, and she is from Kedah. Today for me it's quite interesting and exciting because it's been a while I have been performing in front of people. And what was it again? The question. I was feel like, how is your feel in this time? Yeah. I feel excited, and I think I'm quite happy today because there's a few people that come to our booth and they just know that there are Siamese people in Malaysia. So we give some information to them so they can know more about us even though we are minority. So this traditional from where? We are originally from Malaysia. Yes. Since the history is our place is given to Malaysia for Perjanjian Bangkok. So the Siamese local stay in that places need to be Malaysian. So we are Bumiputra lah, basically. Yeah. So this traditional dress, where you from? The Thailand or what? This it's similar to Thailand. Similar to Thailand. So what's your name, yo? I'm Chwani. Chwani, yes? Ma'am. 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 You? I'm Nida. Nida. Melin. So so everyone just see that and tell Wakira Universe to and also hi. Wakira Universe. Wakira Universe. And show us hi and bye or something. If you want to tell anything, you can do. Okay, come here this side. Everyone, come. 1, 2, 3. Wakira Universe. Bye. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. காய்ஸ், தலைவன் கில்லி மாரி பூந்து அடிச்சா கபடிக்கா வாக்கிய மாட்டே வாழ்க்கையில. நீங்க வேற மாதிரி ப்ரோ. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா Guys, நடந்து வந்துகிட்டே இருந்தேன். திடீர்னு பயங்கரமான சத்தம். என்னடா சத்தம்னு பார்த்தா அந்த பாக்ஸிங் இடத்துக்கிட்ட வந்துட்டோம். பார்த்தா இங்க வந்து குள்ள மனிதர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வாழ்க்கையில வந்து பல பாக்ஸிங்கை பார்த்துருக்கேன். ஐ மீன் டிவியில. இந்த வாட்டி வித்தியாசமான பாக்ஸிங்கை நான் இப்பதான் பாக்குறேன். சரி, எதுக்கு நான் வள கொலன்னு பேசிட்டு நீங்களே இந்த மேட்சை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஓகே கைஸ், ஃபைட் பயங்கரமா இருக்கு. சத்தம் கேட்கும் நம்புறேன். அந்த குள்ள மணியை போட்டு தாக்குறாரு. இவரு எஸ்கேட்டிங்கா பாத்துக்கிட்டு இருக்காரு. டான்சிங் ரோஸ் மாதிரி சண்டை. அதான் நீ ஆடு கபிலா இதை நம்ம ஆடும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல்ட்ல வந்து இருக்கும். ஒரு பொண்ணு வர நம்மளே பார்த்து அது நல்லா இருக்கு சார். எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது இங்க எனக்கு. ஏன்னா நாங்க நினைச்சது வந்து நார்மலா டத்தரான் மடிக்கால வந்துட்டு நைட் டைம்ல வந்துட்டு இங்க வந்து அந்த ஸ்கூட்டர் இருக்கும், அங்கங்க ஆளுங்க உட்காந்து இருப்பாங்க. இந்த இயற்கை காட்சியை ரசிச்சுக்கிட்டு அந்த லைட்டிங்லாம் ரசிச்சுக்கிட்டு ஒரு ஜாலியா நம்மளோட பர்சனலா கொஞ்சம் லைட்டா பேசிட்டு
vlog எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இங்க பார்த்து எனக்கு பல ஆச்சரியங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. உனக்கு? எனக்கும் தான். என்ன ஃபீல் பண்ற? எனக்கு இது எல்லாத்தோட எனக்கு பாக்ஸிங் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதான் ரொம்ப நல்லா இருக்கு guys. இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அதான் வாங்க கொஞ்சம் கொஞ்சம் இடத்த பார்த்துட்டு போ. ஓகே guys, இப்போ வந்து நம்ம சுத்திக்கிட்டே இருக்கோம். நான் கொஞ்ச நேரம் போன் வந்து சார்ஜர்ல போட்டிருந்தேன். அந்த கடையில வந்து போட்டிருந்தேன். அவ்வளவு ஸ்பாட்டிங்கா நல்லா பேசுனாங்க நாயக்காரவங்க. PS5 விளாண்டு. அதான் இவன் வந்து கேம் விளாண்டுட்டு இருந்தா வர. ஏன் சும்மா உட்காந்துருக்கேன், என்னை வந்து விளாட சொன்னா எனக்கு கேம்லாம் விளாட தெரியாது. எனக்கு அது தெரியாது எனக்கு. ஓகேவா? இவன் தான் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருந்தான். நான் போன் சார்ஜ் பண்ணிட்டு இப்பதான் சந்தோஷமா வந்து கிளம்பிட்டேன். பாருங்க நைட்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த இடம். கொஞ்சம் நைட் ஆயிடுச்சு. இப்ப ஆளுங்க முடிஞ்சிருச்சு போல. அதான் முடிஞ்சிருச்சு. இப்ப ஆளுங்க வந்து கூட வந்து என்ன சொல்லுவாங்க, என்ஜாய் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. ஓகேவா? வழக்கமா இந்த டட்டாரன்ல வந்துட்டு நைட்ல தான் மோஸ்ட்லி நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. சரி காய்ஸ், மத்த இடத்துல எப்படி இருக்கு நைட்ல வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஓகே காய்ஸ், இப்போ வந்து நாங்க அந்த கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்துட்டு இப்போ வந்துட்டு மலேசியா உள்ள மந்திரிலாம் வந்திருக்காங்க. ஐ மீன் வந்து தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. லைக் வந்து மந்திரி சுக்கான்னு சொல்லுவாங்க. என்னது சுக்கான் வந்து டக்குன்னு சொல்றவா விளையாட்டுத்துறை அமைச்சர் அவங்க இருக்காங்க. இப்பதான் நான் பார்த்தேன் அவங்கள. அப்புறம் வந்து நாட்டின் பிரதமர் வந்து வராருன்னு போட்டிருக்கு. அவங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் இருக்காங்க. நீங்க வந்து ஒரு பார்க்கலாம். இது வந்து எனக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான் இந்த இடம். உண்மையா இல்லையா? நம்ம என்ன எதிர்பார்த்துட்டு வந்தேன், சப்புன்னு முடிய போகுது இந்த vlog. நான் அப்படிதான் நினைச்சேன். அப்படி நினைச்சுதான் நான் வந்தேன். சரி வந்துட்டு இந்த இடத்த வந்து பிளே கிரவுண்ட் மாதிரி சுத்திட்டு அந்த ஸ்கூட்டர் விளாண்டு காணும்போது அந்த கொடியை காட்டிடுவோம் போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனா இங்க இவ்வளவு ஹாப்பினிங்கா இருக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அவ்வளவு அழகழகா பொண்ணுங்களா இருக்காங்க. மலேசியால 14 மாநிலத்தில் உள்ள ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க. எல்லாமே இங்கதான் இருக்காங்க. ஜாலியா இருக்கு. It's a mind blowing. I can never seen in my life. It's a medical miracle. Okay guys, இப்போ வந்துட்டு வேற இடத்துக்கு நம்ம போலாம். இந்த விஷுவல் வந்து ரொம்ப அழகா இருக்கு. இந்த லைட்டிங் கரெக்டா அடிக்குது. இப்போ வந்துட்டு நம்ம அந்த பாலத்துக்கிட்ட போவோம். அந்த லைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்த வந்து நாங்க சுத்திட்டோம். இது வந்து அப்படிதான் இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து போகலாம். ஓகேவா? உனக்கு என்ன ஃபீல் பண்ற? அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே இதுதான் இருக்கு. இப்ப பாதி பேர் வந்து கிளம்பிட்டாங்க, வெளியே இருக்காங்க. அப்படியே சுத்திக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் சுத்துவோம். ஓகேவா? இங்க வந்து இப்போ வந்து கான்சர்ட் நடக்க போகுது. ஐ மீன் தலைவர்கள் வந்து பேசுவாங்க. பிரச்சனை இங்க இருக்கிற எல்லாமே ஃப்ரீ. அதான் இங்க இருக்கு. இங்க எல்லாமே முக்காசி எல்லாமே ஃப்ரீ. இங்க கேம்ஸ் இருந்துச்சு. நான் வந்து அந்த என்ன கேம் வந்து நான் விளையாடல. அதுக்கப்புறம் பாக்ஸிங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய இது இருந்துச்சு. லைட்டா உங்களுக்கு காட்டியிருப்பேன் நான் நம்புறேன். இப்ப வேற இடத்துக்கு போலாம். Come on, let's go. நைட்ல இந்த பில்டிங் ரொம்ப அழகா இருக்கு guys. அதான் நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க காட்சி தான் நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சரி இப்ப வாங்க வேற இடத்துக்கு போய் நம்ம கொளுத்த ஆரம்பிப்போம். Come on, let's go guys. இப்போ வந்து தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருக்கேன். நடந்து காலை வலிக்குது ரொம்பக்கிட்டு. தண்ணி குடிச்சுக்கிறேன். இதமா இருக்கு. இப்ப நீங்க பார்க்கலாம் ஆள்லாம் வந்து நடந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு சும்மா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க சில கடைகள் வந்து மூடப்பட்டிருக்கு. இப்போ வந்து நேரம் எல்லாரும் கான்சர்ட் பக்கெட் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து கான்சர்ட் பார்க்கல. ரொம்ப வந்து மலாய் பாட்டா இருக்கும். பரவாயில்ல. முதல்ல வந்து அந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மலேசியால மோஸ்ட்லி இந்த மாதிரி வந்து கான்சர்ட் நடக்குதுன்னா 3 இனத்தவங்களோட கான்சர்ட் நடக்கும். சைனீஸ், இந்தியன், மலே இருக்கும் கண்டிப்பா. இது வந்து எங்களோட வந்து அடையாளம் மாதிரி. அந்த மாதிரி தான் வந்து கான்சர்ட் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து வந்துட்டாங்க நிறைய பேர். இப்போ வந்து நம்ம இந்த ஒரு பாலம் இருக்கும். இந்த லைட்டிங் ரொம்ப அழகா இருக்கும். இப்போ அங்க காட்டிட்டு அங்க போய் நம்ம பேசுவோம் மிச்சத்தலாம். அதுக்கு முன்னாடி நான் தண்ணி குடிச்சுக்கிறேன். முடியல, எல்லாரும் என்ன தானே பாக்குறாங்க. மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான். நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, அவரை பார்த்தானே என்னென்னமோ பண்ணுதே, வெக்கமா வருதே. என்னடி இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாட் மக்கானான் கிட்ட இருக்கோம். பாட் மக்கானான் மீன்ஸ் வந்துட்டு சாப்பாடு. இது அது வேலை குறைவா அந்த சாப்பாடு இருக்கும். இப்போ வந்து போய் சாப்பிட போறோம். என்னென்ன இருக்கு பார்ப்போம். Yesterday is history. Tomorrow is a mystery.
But today is a gift. That is why it is called a present. இப்போ வந்து சாப்பாடு என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். நம்ம பிடிச்சி சாப்பிட்டுக்கலாம், விலை குறவா இருக்கும். நீ கொளுத்துறோம். Come on, let's go. இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. கைஸ் இதுக்குள்ள வந்து பல வகையான சாப்பாடு இருக்கு கைஸ். எதை சூஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கே நான் குழம்பி போய் சுத்திக்கிட்டு இருக்க காட்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ நிறைய இருக்கு. மலேசியன் ஃபுட், உள்ளூர் சாப்பாடும் இருக்கு, வெளியூர் சாப்பாடும் இருக்கு, அப்புறம் வெஸ்டர்ன் சாப்பாடும் இருக்கு, எல்லா வகையான சாப்பாடு இருக்கு, ஸ்நாக்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்புறம் வந்து அந்த தண்ணிங்க வைரல் ஃபுட்னு சொல்லுவாங்க, மலேசியால இருக்க வைரல் சம்பந்தமான சாப்பாடு வகைகளும் இருக்கு, எல்லாமே இருக்குங்க. நான் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். விலையும் குறைவா இருக்கு, தரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு SKR இருக்கல, அவர் வந்து ஒரு கடை கண்டுபிடிச்சாரு, என்ன இந்த சாப்பாடு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்களேன் அப்படின்னு. அது வந்து சிக்கன் சாப் ஃப்ரைட் ரைஸ் அந்த பேரு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு செம்மையா இருந்தோம். அந்த காட்சி தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க இப்ப. 20 minutes later. ஓகே கைஸ், இப்போ வந்து வெயில் நிறைய சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். சாப்பாடுலாம் முடிஞ்சிச்சு. இப்போ வாங்க நம்ம வந்து கடைசி அந்த பாலத்தை பார்த்துட்டு கிளம்புவோம். நல்லா சாப்பாடு. எப்படி சாப்பாடு ஓகேயா? அவருக்கு வந்து ஓகேயா? சரி வாங்க. இப்போ வந்து நம்ம அது கடைசி அந்த பிரிட்ஜ் மட்டும் அந்த விஷுவல் காட்டிட்டு இப்போ கடைசியாக பேச வேண்டியது இருக்கு, பேசி முடிச்சிருவோம். Come on, let's go. Oh my god! ஓகே காய்ஸ், ஃபைனலா ஆசைப்பட்ட மாதிரி, நான் விரும்பின மாதிரி, உங்கள்கிட்ட காட்டணும் எதிர்பார்த்த அந்த இடத்த காட்டிட்டேன். எஸ், இதுதான் அந்த பிரிட்ஜ். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நைட்ல லைட்டிங்கு சுத்தி ஒரு மாதிரி வித்தியாசமா அழகா அவ்வளவு நல்லா இருக்கு. இந்த இடத்துல நடந்து போறதுக்கு ஒரு சின்ன வருத்தம் எனக்கு, நான் லைட்டிங் எடுத்துட்டு வரல, இருந்தா அங்க நின்று பேசியிருப்ப ரொம்ப அழகா இருக்கும். நீங்க பார்க்கலாம், அவ்வளவு நல்லா இருக்கு. இந்த இடம் வந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கடைசியில இந்த வீடியோ வந்து நான் நினைச்ச மாதிரி, நினைச்சதோட அதிகமா இந்த இடத்துல நான் vlog எடுத்தேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துல நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நீங்க பார்க்கலாம், அவ்வளவு அழகான காட்சியா இருக்குல்ல, சூப்பர். ஓகே காய்ஸ், இப்போ வந்து இந்த விஷுவல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நமக்கு நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்து ஹாப்பியா இருந்துச்சு. நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டு வர மந்தமா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? தூக்கமா தான் இருக்கு. தூக்கமா இருக்கு. சரி, கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து என்ன சொல்ல தெரியல, ஏன்னா இதே மாதிரி வந்து நிறைய பேர் இந்த டத்தரமோட்டைக்கு வந்து vlog பண்ணியிருக்காங்க. சப்புன்னு இருக்கும், நான் பார்த்துருக்கேன். நானும் அந்த ஃபீலோட தான் வந்தேன். சரி, அந்த ஸ்கூட்டர் விளாடுவோம், இது விளாடுவோம், மறுபடியும் ரிப்பீட் பண்ற சொல்லி கோச்சிக்காதீங்க சொல்றேன். நான் அப்படிதான் நினைச்சேன். ஆனா எனக்கு நம்ம நினைச்சது நடந்தது ஒண்ணு. இறைவனுக்கு நன்றி. எப்போதுமே நான் அவனுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். மீண்டும் ஒரு முறை ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளோ ஆளுங்களும் அவ்வளோ ஸ்பாட்டிங்கா இருந்தாங்க, நல்லா பேசினாங்க. அப்புறம் தோல் மேலாம் கை போட்டு ஒரு ப்ரோ வந்து சொல்லிட்டு போனாரு. நல்லா இருக்கு, பாக்க ஹாப்பினிங்கா இருக்கு, செம்ம ஸ்பாட்டிங்கா இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பாட்டிங்கா நம்மளுக்கு அன்பும் ஆதரவும் காட்டுறப்போ வந்து தெரிக்க விடுவேன் நான். ஓகேவா? அவ்வளவுதான். சரி, இப்போதைக்கு போயிட்டு வரேன். இட்ஸ் மீ SKR. அவர் வந்து SKR.